ஒரே குழியில் கிடச்சிருச்சுங்க 2 நண்டு. ஆமாம், ஒரு சின்ன நண்டு ஒன்று, இது பெரிய நண்டு. ஒரு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேன். இது வந்த உடனே வந்துட்டு ஒரு 10 நண்டு பிடிச்சாச்சு. ஆமாம், இது போதும் நமக்கு. ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் இப்போ எங்கே போகிறோன்னா கடலுக்கு நண்டு பிடிக்க போகிறோம். ஆமாம், பௌர்ணமி அன்னைக்கு தான் நண்டு மேலே வரும்னு மாமா சொன்னாங்களா? அது 2 நண்டா வரும்னு சொன்னிச்சு. இன்னைக்கு எத்தனை நண்டு வருதுன்னு பார்ப்போம். ஆமாம், மழை டயத்தில் நிறைய நண்டு வரும், ஆனால் வந்துட்டு மற்ற டயத்துலலாம் கிடைக்காது. ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு வரும்னு சொன்னாங்க. சரின்னு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு. பௌர்ணமியில் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆமாம், மாமா சொல்லியது கரெக்டாக இல்லையான்னு பார்ப்போம். வாரே வா. போற போக்க பார்த்தா கடல் இப்படி வந்துரும் இருக்கு. அதுதான். ஐயோ சமத்து சந்தோஷத்தை பாரு அதுக்கு. கடலுக்கு வந்தாலே ஹாப்பி தான். அதுவும் காலையிலே வந்துட்டேங்க, கரெக்டாக ஒரு 8 மணிக்கெல்லாம். ஆமாம், கடல் பக்கம் வந்தாலே வந்துட்டு அந்த காற்று தெரிய மாட்டேங்குது பார்த்தியா? ஆனால் செம்ம கூலிங்காக தெரியுது. ஆனால் அந்த கடல் பக்கம் இருக்கிறதுனால ரொம்ப தெரியல. ஜாலியாக இருக்கா? ஜாலியாக இருக்கடி. ஜாலியாக இருக்கு, ஜாலியாக இருக்கு. கிளாப் பண்ணிக்கோ, கிளாப் பண்ணிக்கோ, கிளாப் பண்ணிக்கோ. குட் மார்னிங் எல்லாருக்கும். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். வா, ஹாப்பி மூடு, ஹாப்பி மூடு. வாங்க வாங்க வாங்க, நண்டு மேலே வந்துட்டான்னு பார்ப்போம். இந்த இடம் ஃபுல்லாக எப்படி அரிச்சிருக்கு பாருங்க. இந்த இடம் அது வரைக்கும் அப்போ பார்த்துக்கோ. நம்மளாம் என்ன நினச்சி பாரு, தூக்கி அடியாந்து சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடும். இன்னும் ஒரு 10 வருஷத்துல நம்ம வீடெல்லாம் இருக்குமா? இவ்வளோ மேலே மேலே வந்தா உங்களுக்கே பயம். அதான் ஒரு 6 வருஷத்துக்கே இப்படி ஆயிடுச்சு. என்னது? ராக்கி பாய் கப்பல். அங்கே தான் தங்கத்தை கொட்டி வச்சிருக்காரு. யாராவது அள்ளிட்டு வா. ராக்கி பாய் கப்பலா? தங்கத்தை அங்கே தான் கொட்டி வச்சிருக்காரு. தங்கம் விற்கிற விலைக்கு அள்ளிட்டு வந்துடுறியா? திவி திவி பார்க்குறேன். வாடா இங்கே, வாடா இங்கே, வாடா. எடுத்துட்டு வாடா நீ. ஃபர்ஸ்ட் நண்டே பெரிய நண்டுங்க. ஏய் நண்டு பாரு. நண்டு பெரிய நண்டு. அது கொடுக்க புட்டுறணும். ஆமாம், இல்லைன்னா கடிச்சிடும். வேணாப்பா, கடிச்சிருப்பா. வேணாப்பா. பார்க்குறேன் பாரா. ஆச்சரியமா? வா, வெற்றிகரமா ஒரு நண்டு பிடிச்சாச்சு. வெற்றிகரமா ஒரு நண்டு பிடிச்சாச்சு. ஏ அத்தி, பெரிய நண்டு. ஒரு கால் மட்டும் பெருசா இருக்கு, ஒரு கால் சின்னதா இருக்கு. ஏன்? அதை தான் கேட்கணும். அது சாப்பிட்ட சத்து அப்படி. ஒரு கால் எப்பவுமே பெருசா இருக்கும், ஒரு கால் சின்னதா இருக்கும். அங்கே பாருங்களேன், இது நல்லா பெருசா இருக்கு, அது சின்னதா இருக்கு. இங்க பார்த்தியா, கொடுக்க பிச்சாலும் அது எப்படி துள்ளுதுன்னு. இவனை தள்ளி விட்டுட்டு பாக்குறான் அவன். யாரு? திவி. திவி இங்க நின்னானா அவனை தள்ளிட்டு இப்படி பாக்குறான் நண்டு. நண்டு 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 எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ ஒரு சீரியஸா பாக்குறான். பழசை நினைக்கும் போது ரொம்ப வந்துட்டு அது மாதிரி ஃபீல் ஆகுது. இதுல இருக்க மரம், அங்க இருக்கு பாரு, இதுக்குள்ள இருக்க மரம். எப்படி இருந்த இடம் தெரியுமா? ஒரு காலத்துல இருந்த மரமே முழுகிடுச்சுன்னா என் செருப்பு அதெல்லாம் முழுது. வா, அங்க கழட்டி போட்டுருக்கேனே. அது மோட்ல தான் இருக்கு. வா திவி, பேட் வேற அங்க இருக்கு. செருப்பு இருக்குன்ற நீ பேட் இருக்குன்றியா? பேட் எப்படி போகும்? ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல, நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு. அப்பெல்லாம் நீ ரொம்ப ஃபீல் பண்றல, இப்ப அப்போ ஒன்றும் தெரியல, இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீலாக இருக்குது. பழச பின்னாடி நினச்சி பார்க்கும்போது தான் அதோட ஃபீல் தெரியும். ஏன்னா இந்த இடத்துலலாம் நாங்கள் அடிக்கடி வருவோம்.
பக்கத்தில் தானே வீடு, அதனால் அடிக்கடி வருவோம். இப்போ பார்க்கும்போது எல்லாம் உடஞ்சி கிடக்குதா, அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நைட்டு வந்திருந்தாலும் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அடைச்சிடுச்சு, தண்ணி வந்து அடிக்குது பார்த்தீங்களா, அது மூடிடுது. காலை கீழே பார்த்து வை, பார்த்து வாதங்க. இதில் இது இருக்கும், அந்த குச்செல்லாம் இருக்கும். ஓரமா ஓரமா தம்பி தான் ஏதோ காணாததை கண்ட மாதிரி பார்த்துட்டு வரான். பார்த்து பார்த்து பொறுமையாக வாங்க. ஐயோ ஏதோ காட்டுல மாட்டிக்கிட்ட மாதிரியே இருக்கு. இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இந்த பக்கம் வந்துருக்க மாட்டோம்ல. இந்த மேடு சரிஞ்சிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து அந்த மேடு அது சரிஞ்சிடுச்சுன்னா கடல் தண்ணி உள்ள வந்துடும், டேரக்டாக வந்துடும். ஆமா, விழுந்துடாத, இங்கே குச்சி இருக்கும், குத்திரும். பார்த்து பொறுமையா. இது சின்ன நண்டு சீத்து. ஆமா, இது வரைக்கும் நல்லா பெரிய நண்டா 3 நண்டு பிடிச்சோம். இது கொஞ்சம் சின்ன நண்டா இருக்கு. மொத்தம் எத்தனை? 4 நண்டா? இன்னும் ஒரு 3 நண்டு பிடிச்சாவே போதும். ஆமா, ஒரு குழம்புக்கு ஆயிடும். ஆமா, இந்த நண்டை வந்துட்டு நம்ம நார்மல் குழம்பு வைப்போம்ல, அது மாதிரி வைக்கக்கூடாது, இதை டிஃப்ரெண்டாக வைக்கணும். நான் வைக்கும்போது பாருங்க, ஒரே குழியில் கிடச்சிருச்சுங்க 2 நண்டு. ஆமா, ஒரு சின்ன நண்டு ஒன்று, இது பெரிய நண்டு. பயங்கரமான நண்டு இது. வா, இதை விட்டனாச்சிங்கன்னா 2 ஏக்கரை ஓடிவிடும். அவ்வளோதான். அவன்கிட்ட காமிங்க மாமா, அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அவனா பயந்து ஓடுவான்பா. என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டான் இது. வந்த உடனே வந்துட்டு ஒரு 10 நண்டு பிடிச்சாச்சு. ஆமா, இது போதும் நமக்கு. இதுவே அதிகம் தான். ஆமா, வந்ததுக்கு ஒரு 12 நண்டு பிடிச்சாச்சு சீக்கிரமாவே. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருக்கும். இவ்வளோ சீக்கிரமா இத்தனை நண்டு பிடிச்சதே இல்லை. ரொம்ப ஆழத்துல இருக்கும், நோண்டிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இப்போ கொஞ்சம் மேலேயே பிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நண்டு பிடிக்கும் போது நினைச்சேன், ஐயோ நண்டு கிடைக்குமாடா அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நண்டுக்கு தான் ரொம்ப ஆழமா நோண்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சீக்கிரம் கிடைச்சிருச்சு. இவர் என்ன பண்ணாருன்னா தண்ணியில போய் நனைஞ்சிட்டாரு, அவரு குளிச்சுட்டாரு. மாமா வந்து கை காலெல்லாம் கழுவிட்டு அங்கே தண்ணி கொண்டு வந்திருக்கோம், அந்த தண்ணியில தான் போயிட்டு அலசிட்டு தான் ஏறணும். ஏன்னா உப்பு தண்ணியில அரிக்கும். மம்முட்டியை நான் தோல்ல எடுத்து போட்டதும் திவ்யாவோட ரியாக்ஷன், என்ன மம்முட்டி எடுத்துட்டு எங்க போறா? போயிட்டு வரேன், அண்டை போட போறேன், பாய். இந்த நண்டு தான் நாங்கள் பிடிச்சது. நல்லா பெருசா இருக்கு. ஆனா இது உடனே புட்டு வச்சிடணும் தானே, ரொம்ப நேரம் வச்சுக்க கூடாது. ஆனா இவனுக்கு தாளிக்காத வைக்கிறது பிடிக்காது. இந்த நண்டு தாளிக்காத வைக்கணும், அதனால தான் பிடிக்காது. வினோவுக்கு வந்துட்டு இந்த நண்டு பிடிக்காது. கடல்ல கிடக்கு பார்த்தீங்களா, அந்த நண்டு தான் பிடிக்கும். ஏன்னா அதுல வந்துட்டு இந்த தேங்காய் அது இதுன்னு அரைச்சி ஊற்றி தாளிச்சு அப்படி வைப்போம் இல்லையா, அது பிடிக்கும். இது வந்து இந்த மிளகு சீரகம் வச்சு தாளிக்காம வைக்கிறது. மண்ணு தான் அதிகமாக இருக்கும். நல்ல காரியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் வந்துட்டு சரிச்சு விட்டாங்க. நான் என்னடா பண்ணுறது, இப்படி நல்ல வெயிட்டோட தொங்குதேன்னு சொல்லிட்டு இப்படி தூக்கி மேலே இப்படி இதோட சேர்த்து கட்டலான்னு பார்த்தேன். ஒரு கொலையே உளுந்து அப்படியே உடஞ்சி செதறிடுச்சு. இதெல்லாம் தொடவே பயமாக இருக்குது, ஏன்னா வெயிட்டு தாங்க முடியல. அதனால தான் கீழே சரிஞ்சிட்டு குருவி வந்து கொத்துதுன்னு சொல்லிட்டு மாமா கண்ணாடி வச்சுருக்காங்க. போன இவ்வளோதான் பெருசா இல்லை இதுக்கு மேலே வருமா? எனக்கு இது நான் என்னைக்கு தான் வாட்டர் ஆப்பிள் மரத்தில் செடியிலலாம் போய் பறிச்சிருக்கேன். அது என்ன சைஸுன்னு கூட எனக்கு ஞாபகமே இல்லை. வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்ருக்கானே தெரியல, இங்கே வச்சு தான் நான் சாப்பிட்றேனே. ஸோ இதை விட பெருசாக போமானலாம் தெரியல. இங்கே பாருங்க குருவி எப்படி சாப்பிட்ருக்குன்னு. ரொம்பலாம் இனிக்கல, இதை விட இன்னும் முத்தும் போல இருக்குது. நார்மலாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி தான். பாதுகாப்பு பண்ணுறேன்னு வந்தேன்னா வாட்டர் ஆப்பிளை பறிச்சுட்டு போகிறேன். இங்கே பாருங்க, நம்ம வீட்டில் அறுவடை பண்ண வாட்டர் ஆப்பிள் கையில் வச்சு காமிக்கும் போது முந்திரி பழம் மாதிரியே இருக்குது. நண்டை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. இது கூட ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். அது கூடவே மிளகு ஜீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன், பூண்டு தட்டி வச்சுருக்கேன், இதையும் அது கூட சேர்த்துப்போம். அது கூட வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுப்போம். இதுக்கு தேவையான அளவு உப்பு.
அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தாளிக்கலாம் கூடாது. இதில் எண்ணெயை மட்டும் ஊற்றி அப்படியே இதை கொட்டி தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதான். வேக வச்சு இறக்கணுன்னா சூப்பராக நண்டு ரெடி ஆகிடும். எவ்வளோ தண்ணி வச்சுருந்தேன் எல்லாம் சுண்டிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வறுத்துட்டேன். ஸோ இதை அப்படியே போட்டு சாதத்தில் பரட்டி சாப்பிட வேண்டியதான். அப்படிதான் சாப்பிடணும் நண்டை. தோல்லாம் இருக்காது. என்ன இவன் இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறான்? சாப்பிடு. விவரம் தெரிஞ்சு இப்போதான் இதை சாப்பிட்ற. இன்னைக்கு ஒரு வழியா நண்டு கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற பயத்திலே போனோம். ஆனா நிறைய நண்டு சீக்கிரமே பிடிச்சிட்டு வந்துட்டோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா நானே நினைச்சேன் ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. நானுமே அதான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் நண்டு பிடிக்கும் போது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சர மாதிரியே பிடிச்சோன்னே அப்பா இன்னைக்கு ஒரு புளிதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நல்லா இருக்கேன், செம்ம டேஸ்டா இருக்கணும். மிளகு சீரகம் இறங்கும் போது அதோட காரஞ்சாரம் அந்த அளவுக்கு இருக்கு. நீனே சாப்பிடுறேன். நான் ஃபுல்லா இன்னைக்கு ஃபுல்லா வச்சு சாப்பிட்டுனா கூட சாப்பிடுவேன். நீ இந்த கிரேவியை தொட்டு சாப்பிட்டு பாரு, செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்கு நான் அப்பையிலேருந்து பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிட்டா சாப்பிடாடி போ, இங்கே சாப்பிட்றதுக்கு ஆள் நிறையா இருக்காங்க. ஓகேங்க, ஃபைனலாக வந்து நண்டை பிடிச்சிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டாச்சு. இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.